சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோடை போல பச்சை போல ஓடி போல அந்த பச்சை கோல விஜயை எப்படியாவது கூட சேர்க்காத காவல்துறை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஒன்னா புதுசா வந்தவங்க தற்கொலைங்க அரசியல் என்னன்னு தெரியல இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா வாயை திறந்தா வச்சுக்கோங்க, பச்சை பச்சையா கொச்சையா கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. எப்படி மதிப்பு மரியாதை இவங்க மேல வரும்? மக்களுக்கு இவங்க பேசுறத பார்த்து எப்படி இவங்க மேல நம்பிக்கை வரும்? ஒருத்தவங்க கேவலப்படுத்தி அரசியல் பண்ணவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி கேவலப்படுத்தப்பட்டவங்களாம் இப்படிப்பட்ட மனுஷங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கேவலப்படுத்தினவங்களாம் எப்படின்றதும் நமக்கு தெரியும். அந்த லிஸ்ட்ல தான் இவங்க வராங்க. என்ன ஏதுன்னு தெரியாம பாக்குற மீம்லாம் எடுத்து பேசுறது இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கூட R&D பார்த்து பேசுவாங்க. நம்ப மாட்டீங்கல்ல? பாருங்க. விஜய் அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கல, அவன் மயிரை புடிங்கிறவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? என்ன சொல்றது? மயிரை புடுங்குவானாமா வந்தா? இந்த வீடியோல அவர் சொல்றது என்னன்னா, நாஞ்சில் சம்பத் சார் தளபதியை பிடிச்சி திட்டுறாரு, தளபதியை திட்டிட்டு அதிலே போய் சேர்ந்துட்டாரு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல சீமானதான் நாஞ்சில் சம்பத் போட்டு பொழந்திருப்பாரு. தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன் நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ தலைவனாவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? கட்சி நடத்தல, ஒரு கும்பலை வழி நடத்துறான். தமிழ் தேசியம் எனது இரு கண்கள்னு அப்படி விஜய் சொன்னதுனாலதான் கோபம் வருது அவருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு, நீ ஒரு அனாதை சவம், நீ என்னத்தை திராவிடத்தை பேசுறது? திராவிடம் தான் பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, நடுவில் இருந்தா ராரி ஏத்தி. இது என்ன என்ன பேச்சுது? என்ன பேச்சுது? என்ன அக்கிரமம் இது? அப்ப பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவர் நிரூபிக்கிறதுக்கு அவர் ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு. அதை வாழ்த்து. அதிமுக ஓட்டெல்லாம் அவருக்கு தான் வரும், சீமான் ஓட்டு பூரா அவருக்கு தான் வரும். அந்த பயந்துதான் இங்க உளர்றாங்க. பயந்ததுனாலதான் பைத்தியம் பிடிச்சு உளர்ற மாதிரி உளர்றான். இதை மறைக்கிறதுக்காகவும் மாத்துறதுக்காகவும் இந்த மாதிரி கெட்ட பேர், அதாவது இவங்க தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானோ தெரியாது, அப்படியே எடுத்து பூசி திருப்பி போட்டுருணும். நம்மளோட தரம் என்ன தெரியுமா? வாயிலிருந்து வர வார்த்தையும் நம்ம செயலும் நம்ம எண்ணங்களும் குணங்களும் எல்லாமே தான். வன்மத்தை கொட்டுறன்ற பேர்ல வாந்தி எடுக்கிறீங்கல்ல, கக்குறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப நாத்தடிக்குது, கேவலமா இருக்குது. மக்கள்லாம் அதை பார்த்து சுவாசிக்க முடியாம எழுந்து ஓடிட்டு இருக்காங்க. தெரிய மாட்டுது. இப்ப யார் வெக்கம் கட்டவும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். எதுக்குடா அந்த பொழப்பு அப்படின்னு தான் கேட்க தோணுது. இது உண்மையிலேயே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா அதுக்கும் கதர்வான கமெண்ட்ல. அப்படி இந்த வீடியோ பிடிச்ச உங்களோட டிவிக்கு பிடிச்ச லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சு